அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் அங்க ஒரு வார்த்தையை தாவீதை பார்த்து சொல்றாரு. சூழ்நிலைகள் மோசமா இருக்குது, சூழ்நிலையிலிருந்து எழும்பி வர முடியல. அப்படி எழும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையில அங்க அவனுக்கு 2 வார்த்தை கேட்குது. ஒரு பக்கம் உடன் இருக்கிறவங்களுடைய வார்த்தை, ஒரு பக்கம் இவன் தேவனுடைய சமூகத்துக்கு போனப்ப தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை. இவன் தேவனுடைய வார்த்தையை நம்பினவனாக முன்னேறி செல்ல நினைக்கிறான். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து அவன் உட்காரலைங்க. தாவீது சூழ்நிலையை பார்த்து உட்காரலை. எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலை. நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் இழந்து போன எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைஸ் ஆக மாட்டீங்க, ஆகக்கூடாது. என்ன கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த மாதம் உங்களுக்கு கிளைம் பண்ண போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். எல்லாம் உங்களுக்கு திரும்ப எப்படி சூறையாடப்பட்டதோ அப்படியே நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலை எப்படி இருந்திருக்கலாம், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாத பாஷை, நான் இழந்து போன காரியம் உங்களுக்கு தெரியாத பாஷை, என் சூழ்நிலை அவ்வளோ மோசமாக இருக்குது பாஸ்டர். சூழ்நிலை எவ்வளோ மோசமானாலும் இருக்கலாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வ. அந்த வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தையை நம்பி அதிலிருந்து முன்னேற ஆரம்பிங்க, மூவ் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் இந்த மாதத்தில் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்த அந்த சமயத்தில் கர்த்தர் அவனுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தையை அவன் என்ன பண்ணுறான்? நம்புகிறான். நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்களா? பலனை இழந்து போயிருக்கீங்களா? நம்பிக்கையே இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வ. சகலத்தையும் நீ இழந்து போன, உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனது என்று ஒன்று இருக்காதுங்கிற அளவுக்கு நீ எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். வசனம் சொல்லுது, பிசாசானவன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். யோவான் 10:10. பிசாசானவன் திருடுகிறவன், கொள்ளையடிக்கிறவன், அவன் நம்மளிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். பிசாசானவன் கொள்ளையடிக்கிறவன், ஆனால் தேவனோ அவன் கொள்ளையடித்தவைகளை திருப்பி தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் எதை கொள்ளையடித்திருந்தாலும், எதை உங்களிடத்திலிருந்து அழித்து போட்டிருந்தாலும், அவன் எதை எடுத்திருந்தாலும் அதை அப்படியே கர்த்தர் திரும்ப தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சகலவற்றையும் திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறார். அங்கே ஒரு வார்த்தை